Every night and every day, every night and every day, never forget to say La ilaha illallah. Never forget to say La ilaha. இப்பத்தான் அவர்கள்ட்ட வந்து நடத்தி வைத்தார்கள், அவள்கிட்ட வந்து பேசினார்கள், அவள்கிட்ட வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிஞ்சாங்க. இப்போ புதுசாக வந்து நாங்கள் வந்து இந்த ஃபீல்டு இறங்கிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து தவறுகள் நடக்கும், எல்லாம் வந்து மறைச்சுவாங்க. இதனை தொடர்ந்து முதலாவதாக எங்கள் தலைவர் சகோதரர் எம்எல்எம் மன்சூரான் அவர்களை ஒரு சிறு வார்த்தைகள் பேசுமாறு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வோட திருப்தியை நோக்கமாக இந்த சுத்தநாளை முன்னிட்டு நாங்கள் ஒன்று கூடிக்கிறோம். இந்த ஒன்று கூடலில் ஏற்படக்கூடிய தவறுகளையும் தான் எங்களை திருத்திக்கோங்க, அதே தான் நான் சொல்கிறேன். ஏண்டா இது வந்து முதல்ல ஹிபத்துல்லா நடத்தி வந்த கூட்டம். ஹிபத்துல்லா பேசி பேசி எல்லாருக்குமே சலிச்சு பேசிக்கும். கேட்கும்போது அடே இவர் ஒரே விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்னு சொல்லி எல்லோரும் நினச்சி கொண்டிருக்கிறோம். புதுசாக ஒரு நிர்வாகம் ஒன்று எங்கள் ஊரில் ஒரு மாற்றம் வரணுன்றனால தான் எங்களை ஒரு வாலிபர் வந்து முன்னுக்காகவும் சொல்லி என்ன தலைவராக போட்டு எங்களோட ஆசாத் தம்பி செயலாளராக போட்டு இந்த சங்கத்தை நடத்தி கொண்டு போகிறேன். இது வந்து தலைவர் நான் செயலாளர் இவர்ன்றதுக்கு ஏண்டேயோ இவர்டையோ சங்கம் அல்ல. இந்த சங்கம் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி எங்கள் ஊரில் ஒரு எழுச்சி வரணும், எங்கள் ஊரில் ஒரு திருப்தியை நோக்கமாக கொண்டு திரும்ப ஒரு மறுமலர்ச்சி ஒன்றுமாய் வரணுன்ற ஒரு நோக்கமாக கொண்டு தான் நாங்கள் இங்கே ஒரு இந்த சங்கம் ஒன்று ஆரம்பித்து இதில் எல்லோரும் ஒரே நோக்கோட ஒரே சிந்தனையோட செயற்பட்டு வரதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிருபை செய்யணும். அடுத்ததாக கடந்த பொதுக்கூட்டத்தில் என்ன தலைவராக போட்ட நேரம் எனக்கு உண்மையிலே நான் சொன்னேன் இப்படித்தான் எந்த வேலைப்பது காரணமாக எனக்கு முடியாதுன்னு சொல்லி. அப்போ எல்லோரும் சபையோட ஆலோசனைப்படியும் என்னோட முன்னாள் தலைவர்கிட்ட ஆலோசனைப்படியும் அவர் சொன்னார் இந்த இன்ஷா அல்லாஹ் செய்வோம் எல்லோரும் சேர்ந்து அப்படின்ற நோக்கத்தில் சொன்னதுனால நானும் பொறுப்பேற்று அல்லாட மேலே பொறுப்பு போட்டுட்டு பொறுப்பை சாதிக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களோட கடந்த கால ஊர் அனுபவங்களை கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நமது கிராம அபிவிருத்தி ஆழ்ந்த சிந்தனையோடு செயற்பட வேண்டியிருக்கிற அதன் அடிப்படையில் நமது உறவுகளை கட்டாயம் வளர்த்து கொள்ள வேணும். அப்படின்டா இப்போ வந்து சென்னையால் ஒருத்தர் இங்கே தோஹால் ஒருத்தர் இருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு மட்டும் சந்தித்து பேசாமல் இடைக்கிட டெலிஃபோனில் ஃபேஸ்புக் இருக்குது, டெலிஃபோன் இருக்குது, இடைக்கிட இதெல்லாம் கண்டக்ட் ஆகி என்ன மட்டும் பேசிக்கொள்ளணும், மூணு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏண்டா இங்கே வந்து இறங்கினோடனே இங்கே செல்றதை மட்டும் கேட்டுட்டு மறுவா மற்ற விஷயங்களை தெரியாமல் இருந்து கொண்டு 4 பேர்கிட்ட கழிச்சிடத்துல அர்த்தம் இல்லை. அதனால் கட்டாயம் நாங்கள் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவங்கள்ட்ட கட்டாயம் கேட்டுக்கொள்ளணும். தெரிஞ்சவங்கள்டா மிச்சம் கோஆப்ரேஷன் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி பார்க்கணும். அந்த இடத்துல வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்த எங்களோட செயற்திட்டம் எங்களோட சங்கத்தில் பொதுவான செயற்திட்டங்களாக வந்து கொண்டு இந்த இதுவரைக்கும் உதவிகள் பண்ணுற கல்யாணங்களுக்கு அது மாதிரி ரோட் வேலைகள் அது மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு உதவிகள் பண்ணுற மாதிரி எங்களோட சங்கம் பண்ணிக்கிற ஸ்கூல் வேலை ஸ்கூல் ப்ரொஜெக்ட் எடுத்து செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் 2011 ஃபுல்லாக ஸ்கூல் சப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்கியிருந்தோம். அதில் வந்து எங்களுக்கு போதிய திருப்தியை காண முடியலை எங்களுக்கு. அப்படின்றா நாங்கள் வந்து 2011ஆம் ஆண்டு எங்களோட ப்ரொஜெக்ட் அப்படியே ஸ்கூல் சப்ஜெக்டாக வச்சுருந்தோம், எஜுகேஷன் சப்ஜெக்டாக. அதில் நாங்கள் ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் செஞ்சு கொண்டு போகும்போது எங்களுக்கும் அந்த அதிபருக்கும் ஏற்பட்ட சில உறவு முறிவுகள், அதனால் எங்களோட அந்த ப்ரொஜெக்ட் இடையில நிப்பாட்டப்பட்டு நாங்கள் அது கூட தான் முடிவெடுத்தோம். நாங்கள் யாருக்குமே இந்த சங்கம் வந்து யாருக்குமே அடிபணிந்தோ யார் செல்றதுக்குமே கேட்டுக்கொண்டோ போக தேவையில்லை. ஏண்டா அல்ஹம்துலில்லாஹ் இங்கே ஒருத்தரும் ஒவ்வொரு ரியால் சம்பாதிச்சதும் சரியான கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சோம். அந்த சல்லியை பிரயோசனமாக ஒவ்வொரு ரியாலும் பிரயோசனமாக செலவழிச்சப்படும். நாங்கள் மௌத்தானாலும் எங்களோட கபருக்கு நன்மை வந்து சேரக்கூடியது ஐக்கோன்னு சொல்லி யோசிச்சு அதுக்கு பிறகு நாங்கள் திட்டமிட்டோம்.
ஒரு எங்களோட ஊருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கட்டிடம் ஒன்று அமைச்சிருக்கு. அதாவது எங்களோட சங்கத்தால் ஒரு கட்டிடம் ஒன்று அமைச்சோணும். அந்த கட்டிடம் வந்து நிரந்தரமாகிக்கணும். நாங்கள் மௌத்தானாலும் எங்களோட பிள்ளைகள் போய்த்து அதில் நன்மை பெறக்கூடியதாகிக்கணும். எங்களோட நன்மைகள் வந்து எங்களை எப்பயுமே சேரக்கூடியதாகிக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டிடம் அமைச்சோம்னு சொல்லி திட்டமிட்டோம். அந்த கட்டிடம் வந்து வாசிகசாலை, லைப்ரரி, அடுத்து வந்து விளையாட்டு கழக, ஸ்போர்ட்ஸ் கிளப். எங்கள் ஊரில் இப்போ லொஸ்ட் ஆகிக்கிறது உண்டு, பெரிய நஷ்டம் உண்டு. ஸ்போர்ட்ஸ் கிளப் இல்லாது அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பு அமைகிற அந்த ஆஃபீஸா, ஒரு வாசிகசாலை லைப்ரரி அமைகிற ஆஃபீஸா, அடுத்தது வந்து எந்த இயக்கம் உட்படாத இஸ்லாமிய செயற்பாடுகள் நடக்கக்கூடிய இடமா, இஃப்தார் பொதுவாக அந்த இஃப்தார்கள் வைக்கிறேன்டா அந்த மாதிரி ஒரு இடமா அமைகிறதுக்கு. அடுத்தது மாணவர்களுக்கான இதர கல்விகள் தரக்கூடிய, அதாவது அந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் இப்போ எங்களோட எத்தனையோ தெரிஞ்ச ஆக்கள் இருக்கிற டெக்னிக்கல் ஃபீல்டில் இப்போ இன்ஜினியர், அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த மாதிரி ஆக்களை கூப்பிட்டு வந்து ஒரு ஓலெவல் செஞ்ச குரூப் ஒன்றை வச்சு நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கிற மாதிரிக்கு அந்த மாதிரி ஒரு செயற்பாடு செய்கிறதுக்கு நாங்கள் ஒரு பில்டிங் ஒன்று அமைச்ச வேண்டிய ஒரு திட்டமிட்டிக்கணும். ஒரு அமைப்புன்னு சொல்லி ஒரு திட்டமிட்டிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றின பூர்ண விளக்கம் எங்களோட அடுத்த பேசக்கூடிய நிஸ்தானம் தருவாங்க. அடுத்தது வந்து இந்த ஒன்று கூடலை இதோடு நான் இந்த பேச்சை முடிச்சுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சரி தவறுகள் நடந்தால் திருத்திக்கோங்க, திருத்தி விடுங்க எங்களை. என்ன இது எங்களோட புதிய மேடை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் சலாத்தை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சி என்ன சொன்னால்